இந்த நிகழ்வில் ஒரு நிகழ்வை சொல்கிறேன். இங்கே மேக்ஸ்வெல் முருகன் சார் இருப்பாங்க, மேக்ஸ்வெல் டீம் இருப்பாங்க. அவர் முதல் ஒரு சொத்தை வாங்கினதும் இங்கே எல்லாத்துக்குமே ஒரு ஃபைட் இருக்கும். நான் ஒரு இடம் வாங்குறேன்னா அது என் பிள்ளைக்கு, நான் ஒரு வீடு கட்டுறேன்னா அது என் பிள்ளைக்கு, அல்லது என் கனவாக இருந்தால் அது என் தாய் தந்தைக்கு. அவர் முதல் வாங்கின ஒரு சொத்தை தன் தாய் தந்தைக்கும் அவர் கொடுக்கவில்லை, அவரோட தலைமுறைக்கும் கொடுக்கவில்லை. ஆதரவற்ற குழந்தைகள் அனைவரும் என் குழந்தை தான், அதனால் அந்த சொத்தை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நான் எழுதி வைக்கிறேன், அதிலே மகிழ்வோம், கட்டுவோம், அனைவரும் வாங்கல் என்று அனைவரையுமே கூப்பிட்டார். பிரம்மாண்டாவே கை தட்டலாம், பாராட்டும் போது உண்மையிலே மனசார மனசு விட்டு எல்லாத்தையும் பாராட்டலாம். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு தான் இங்க நிகழ்த்திக்கிட்டு இருக்கும். நீங்க அவார்டு வாங்க வந்திருக்கீங்க. அவார்டு வாங்கும் போது அவர் சொல்லியிருந்தார், அவார்டில் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் தாங்க அப்படின்னு. ஏன் தெரியுமா? இந்த மகிழகம் மேக்ஸ்வெல் கட்டும் மகிழகம் அப்படிங்கிறது அவங்க கட்டல, நம்மெல்லாம் சேர்ந்து கட்டுறோங்கிறதுக்கு நீங்க கொடுத்த ஒவ்வொரு நிதியும் அதில் செங்கலாக மாறும். அந்த செங்கல் உங்களோட இது, அது உங்களுக்கு சொந்தமானது. இந்த சமூகத்தின் அக்கறையோடு அது நடக்கும் அப்படின்னு நாங்க உதவி கேட்கும்போது எண்ணற்ற பேர் எல்லாத்தையும் சொல்லணும். அருணா மேம் இங்கிருந்து எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க அனைவரையும் சொல்லணும். அவ்வளோ உதவி பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தின் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான விக்னேஷ் அவர்கள் அரசியல் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லலை. அவர் வர்றதுக்கு முன்னாடியே அனைத்து குழந்தைக்கும் அவங்க வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க. வரலன்னா இங்கேருந்து வண்டி ஏற்றி இவங்கள மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுருந்தாங்க. அந்த சேவை தான் அதிகாரத்தை நோக்கி போகணும். அந்த அதிகாரம் தான் அனைத்து மக்களையும் அரவணைச்சு போகணும். அப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு உண்டியல் காசும் ஒவ்வொரு செங்கலும் உங்களதாக மாற்றணும் என்று உங்களோட உதவிக்கரம் கேட்டுதான் இந்த நிகழ்வு நிதி திரட்டும் நிகழ்வாக நடக்குது. அனைவரும் ஒத்துழைங்கள், உதவி பண்ணுங்கள், மகிழகம் மலரட்டும், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பலாம் என்ற அண்ணாவின் வார்த்தை இப்பூமியில் நிலைக்கட்டும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.